தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர நம பார்வதிபதியே, ஹரஹர நமச்சிவாயா. காசியில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல காசி விஸ்வநாதர் கோவிலை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அன்னபூரணி கோவிலுக்கு போனோம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசியை பற்றின தகவல்கள் எல்லாமே நான் 3 வீடியோவாக ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த கோவில்களை பற்றிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமே தெரிஞ்சுக்க சௌகரியமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நாங்கள் காலபைரவர் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோவிலும் விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. சின்ன ரோடாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே ஆட்டோ ரிக்ஷாலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆட்டோவில் இறங்கிட்டு அதுக்குள்ளே இந்த சந்தில் போனோம்னா காலபைரவர் கோவில் வந்துடும். ரொம்ப குறுகிய சந்தாக இருக்கிறதுனால நம்ம பார்த்து மெதுவாக தான் நடந்து போகணும். இப்போ காலபைரவர் கோவில் வந்துருச்சு. கோவிலுக்கு முன்னாடி பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க. அதில் காலபைரவர் ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்க. சிவனுடைய கோவிலில் எல்லாமே அந்த கோவிலை காக்கக்கூடிய காவல் தெய்வம் காலபைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதே மாதிரி சரிசமமான சக்தி காலபைரவருக்கும் இருக்குது. இந்த கோவிலில் கோவிலை சுற்றியுமே நம்ம கையில் கட்டக்கூடிய கயிறுகள் நிறைய விற்கிறாங்க. நம்ம காலபைரவரை கும்பிட்ட உடனேவே அவங்க ஒரு பெரிய குச்சி வச்சுருக்காங்க. அதில் நம்ம முதுகில் தடவி விட்டு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம அவங்கள கும்பிட்டதுக்கப்புறமா அந்த கயிறெல்லாம் கையில் கட்டுறாங்க. ஆனால் பணம் நிறைய வசூல் பண்ணுறாங்க இந்த கோவில்களில் எல்லாமே. நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம அந்த கோயிலில் போகிறப்பவே நம்மளுக்கு உண்டான வேண்டுதலை சொல்லிவிட்டு நம்ம சாமி கும்பிட்றணும். அவங்க கூப்பிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது அர்ச்சனை பேரெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் உடனே 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு அப்படின்னெல்லாம் கேட்குறாங்க. அதனால் அந்த நேரத்தில் நம்ம ஏமாறாமல் நம்ம சுதாரிச்சுக்கிட்டு கரெக்டாக இருந்துக்கணும். இல்லாட்டி நிறைய பணம் வசூல் பண்ணுறாங்க இந்த கோவில்களில் எல்லாமே. இப்போ காசியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் அவங்க பணம் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்து ஏமாறாமல் நம்மளுக்கு எது தேவையோ நம்ம அம்மனை கும்பிட்டுட்டு அந்த தட்டில் மட்டும் காசு போட்டுட்டு நம்ம வந்துடணும். வேறு யாருக்கும் எதுக்கும் காசு கொடுத்து ஏமாறாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் இங்கே கோவில்களில் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவில் பிர்லா மந்திர். இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து கோவிலுக்குள்ளார வரைக்கும் உள்ள தூரம் கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அந்த சைடில் அவங்க நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கோவிலுக்கு போகிறப்ப அந்த தூரம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்காது. இந்த கோவிலில் காலையில் டிஃபன், மத்தியானம் லன்ச்சு, நைட் டிஃபன் எல்லாமே இருக்குது. அதுக்கு டைமிங் எழுதி போட்டிருக்காங்க. காலையில் 7:30 மணிக்கு மேலே, அப்புறம் 9:30 மணி வரைக்கும், மத்தியானம் லன்ச்சு 12:30லேருந்து 2 மணி வரைக்கும், நைட் டிஃபன் 7 மணிலேருந்து 8 மணி, இந்த மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. அதுக்கு பணம் வசூல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் 3 நேரம் டிஃபன், லன்ச்சு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்டில் எழுதி போட்டிருக்காங்க.
நம்ம கோவிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே வெள்ளை பளிங்கு கற்களாலான நந்தி சிலை ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ளே நுழைஞ்ச உடனேவே சிவலிங்கம் ஒன்று பெருசாக வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே சூலாயுதம் ஒன்று பெருசாக இருக்குது. சிவலிங்கத்துக்கு நேர் எதிர்த்தாப்பில் கிருஷ்ணர் பலராமன் சுபத்ராவோட காட்சி தர்றாரு. இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே வெள்ளை பளிங்கு கற்களால் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு சாமியோடைய சிலைகள் பார்க்குறப்ப ஒன்றை விட ஒன்று ரொம்ப அழகாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 300க்கும் அதிகமான சிவலிங்கங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த கோவிலில் இருந்த அன்னைக்கு 12ஆம் தேதி பிரதோஷமாக அமைஞ்சிருந்தது. அந்த நாள் நாங்கள் இத்தனை சிவலிங்கத்தையும் வழிபட்டது நினைக்கிறப்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. காசியில் பிரதோஷம் அன்னைக்கு இருந்ததே ஒரு விசேஷமான நாள். அது மட்டும் இல்லாமல் இத்தனை சிவலிங்கத்தையும் வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறப்ப எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. সাদাসিনী চলে যাবো அன்னபூர்ணி பாருங்கள், மாதா அன்னபூர்ணி நம்மளுக்கு
எவ்வளோ ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பிரதோஷம், அன்னபூரணி, சிவன் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. சிவன், பார்வதி, கணபதி, முருகன் காட்சி தர்றாங்க. சிவபெருமான் நந்திய வாகனமாகவும் கையில் சூலாயுதத்தோடவும் கழுத்தில் கருடனோடவும் காட்சி தர்றாரு. ஹனுமன்ஜி டிவி மலையை ஹனுமன் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி ஒரு தத்ரூபமான காட்சி, ரொம்ப அற்புதமாக இருக்குது. லக்ஷ்மி நாராயணன், சத்யநாராயணன் ரூபத்தில் நம்ம மகாவிஷ்ணு காட்சி தர்றாரு. சத்யநாராயணனாகவும் கையில் வந்து சுதர்சன சக்கரம், இன்னொரு கையில் வந்து வலம்புரி சங்கோடவும் காட்சி தர்றாரு லக்ஷ்மியோட. இது வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் அப்படிங்கிற ரூபத்தில் சத்யநாராயணன் நம்ம எல்லாத்துக்கும் காட்சி தராரு. ரொம்ப ஒரு அழகான வடிவமைப்பு, அற்புதமான காட்சி அமைப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து சோழியம்மன் கோவில். இந்த கோவிலில் ப்ளவுஸ் பெட்டில் சந்தனம், குங்குமம், பூ, சோழி எல்லாம் வச்சு விற்கிறாங்க. அதை வாங்கி நம்ம அந்த கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய பூசாரி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏதாவது ஒரு காரியம் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த சோழி, ப்ளவுஸ் பெட் எல்லாமே அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு 2 சோழியை மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துட்றாரு. நம்ம என்ன காரியம் நினச்சி வேண்டிக்கிட்டோமோ அது வந்து கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காகவே இந்த அம்மன் பேர் சோழியம்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. అట్టగా కుట్టిడాలు అన్న నిలబెట్టిన కుట్టిడాలు తీసాను.
இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து துர்கம்மா கோவில். காசியில் ரொம்ப விசேஷமான புகழ்பெற்ற கோவில். இந்த கோவிலினுடைய கோபுரங்கள் எல்லாமே வந்து சிகப்பு நிறத்தில் தான் இருக்குது. அம்மன் அப்படின்னாலே சிவப்பு நிறம் வந்து விசேஷம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கோபுரமும் சிகப்பு கலரில் இருக்குது. இந்த கோவிலினுடைய முன்னால் வழியில் போகிற பக்கம் எல்லாமே வந்து 2 சைடும் கடைகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சாமி மாலைகள், அர்ச்சனைக்குரிய பூக்கள் இதெல்லாமே வந்து விற்கிறாங்க. இங்கே காசியில் நம்ம எந்த கோவிலில் வந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா கோவில்கள்லேயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு கடைகள் இருக்குது. நம்ம போகிற வழியில் எல்லாமே அப்படி நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு வர அளவுக்கு தான் கடைகள் இருக்குது இங்கே. இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து துளசி மந்திர். இந்த கோவிலில் வந்து ராம் லக்ஷ்மணரோட ராமர் காட்சி தர்றாரு. இது முழுவதுமே வெள்ளை நிற பளிங்கு கற்களால் ஆன தூண்கள், சிலைகள் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து மாடியிலையும் இதே மாதிரி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலை பற்றிய பிரதிகள், அருங்காட்சியகம் எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில் வந்து சங்கட் மோச்சன் ஆஞ்சநேயர் டெம்பிள். சங்கட் மோச்சன் ஆஞ்சநேயர் டெம்பிள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கோவில் பேர் வந்து சங்கட் மோச்சன் ஆஞ்சநேயர் டெம்பிள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில் வந்து காசி விசாலாட்சி தாயார் கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் வந்து சக்தி பீடம். எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. உற்சவரா காசி விசாலாட்சி தாயார் முன்னாடி சக்தி பீடம் இருக்குது. இந்த உற்சவ சிலைக்கு பின்னாடியே சுயம்புவா காசி விசாலாட்சி தாயார் எழுந்தருளி இருக்காங்க. முப்பெரும் தேவியரில் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி ரொம்ப முக்கியமானவங்க. அதில் வந்து காசி விசாலாட்சி தாயார் இங்கே எழுந்தருளி நம்ம எல்லாத்துக்கும் நலன்களை வாரி வழங்கி எல்லாரும் எப்போவுமே சேம சௌபாகியத்தோட சீரும் சிறப்புமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இங்கே அருள்பாலிக்கிறாங்க. என்னுடைய அடுத்த பதிவில் வந்து திரிவேணி சங்கமம், கயா, புத்த கயா இந்த வீடியோ எல்லாமே வரும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.